நீ கிளம்பலாம். யோ அவனை கூட்டிட்டு போ. ஏய் அவங்கள பத்தி எதனா தெரிஞ்சா எனக்கு சொல்லுங்க சார். சார் சார் நாங்கள் அன்அஃபிஷியலாக தான் சார் ஹேண்டில் பண்ணியிருக்கோம். இன்னும் ஸ்டேஷனுக்கு கூட யாருக்குமே தெரியாது. சார் சொல்லு சந்திர. பையன் சொன்னதெல்லாம் கரெக்டாக தான் சார் விஷயமெல்லாம் செக் பண்ணிட்டேன். வேணா அதே சைட்லேருந்து யாருன்னா நம்ம புதுசாக போயிருக்காங்கன்னு தேடி பார்க்கலாமா? எனக்கு என்னமோ அஜயோட சைட்லேருந்து விசாரிச்சா அந்த கேஸோட டேட் என்னதான் இருக்குன்னு தோணுது. நான் அந்த பொண்ணோட ஃப்ரெண்டை பற்றி கேட்டிருந்தேனே, அது என்னாச்சு? சார் அவங்க பேர் வந்து ஷாலினி சார். ஓகே. இஸ் அ நான் ரெசிடென்ட் இந்தியன். ஓகே. அவங்க இங்கே தான் ஆனால் பெங்களூரில் ஸ்டே பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க இன்வெஸ்டிகேட் பண்ண ஒத்துனாங்களா? சரி. வாங்க மேடம் உட்கார். சொல்லுங்க சார், ஏதாச்சும் பிரச்சனை? எதுக்கு வர சொன்னீங்க? இந்த பொண்ணு யாருன்னு தெரியுமா? சார் அந்த பொண்ணு தெரியும் சார், பிரீத்தி என் ஃப்ரெண்டு தான். சின்ன வயசுலேருந்து நாங்கள் 2 பேரும் ஒன்றா தான் இருக்கோம். அவளுக்கு ஃப்ரெண்ட்ஸுன்னு ஜாஸ்தி நிறைய பேர் யாரும் இல்லை. ஏன்னா அவளுக்கு சின்ன வயசுலேருந்தே காதும் கேட்காது, வாயும் பேச முடியாது சார். இந்த பையனுக்கும் இந்த பொண்ணுக்கும் என்ன சம்பந்தம்? இவன் அஜய் சார். ஆக்சுவலாக நாங்கள் இவனை ஒரு ஆக்சிடெண்ட்டில் தான் மீட் பண்ணோம். டேய் பெட்ரோல் வேற காலி ஆச்சு, ஆர்டர் வேற வந்து நின்னுது. உண்டாயிச்சா? 2 ஆயிடுச்சுப்பா. வீட்டுக்கு போறேன் மச்சான். மச்சான் ஒரே ஒரு கடைசி ஒரே ஆர்டர் முடிச்சா 1000 ரூபாய் இன்சென்டிவ். 1000 ரூபாய் வந்துருச்சு ஆல்ரெடி. எனக்கு வர வேணாம். நீ வரணும், நான் என்னடா பண்ண முடியாது? என் மச்சானா. சரி ஒரே ஆர்டரு உங்க போன்ல என்ன லாகின் பண்ணிடு, ஒரே ஆர்டர் பண்ணி பண்ணிட்டு இது சர்வீஸ் வேற விடணும்டா மச்சான். டீ வாங்கிக்கிறேன், இங்கே டீ வாங்கி வைக்கிறேன். சக்குன்னு போயிட்டு வந்து அப்படியே போயிருந்துக்கலாம். வந்தேன் சார். ஓகே சார். லூசு காது கேட்காதா? ஆர்டர் வச்சுட்டு நான் வரேன். அவ்வளவு கூட தெரியாத ஒருத்தன் வருது. சாரி சார். ஏங்க நான் இவ்வளவு நேரம் பேசுறேன், பேசாமலே என்ன அப்படி? சார் சாரி சார், அவன் காதும் கேட்காது, வாயும் பேச முடியாது சார். ஓ அதுக்கு நான் என்னங்க பண்ணிட்டோம்? இதை நம்பிதான் என் வேலையே இருக்குது. ஃபுல்லா ஒஞ்சிச்சு. என்னங்க சொல்றேன் சார்? நீங்க ஃபோன் ரெடி பண்ணி தராளா? அப்படியே நாளைக்கு இதே நெட்ல வந்து இங்க வாங்கிக்கோங்க சார். ஹலோ
உன் ஃபோன் ரெடி ஆயிடுச்சு, அதே இடத்துல வந்து வாங்கிக்கோ. என்ன இருந்தாலும் அவனுக்கு பேசுறது தப்பு இல்லை, அவன் எவ்வளோ ஆஷா பேசினான். சரி விடு பிரீத்தி, உன் மிஸ்டேக் இல்லை, பார்த்துக்கலாம். ஏங்க நான் ஏதோ ஒரு கோவத்தில் பேசிட்டேன், இந்த வேலை டென்ஷனில் பேசிட்டேன், சாரிங்க. விடு விடு, பரவாயில்ல விடு. ஏங்க பேசுறது அவங்களுக்கு புரியுமா? சரிங்க, சாப்பிட்டீங்களா? இல்லை, மூவிக்கு போகிறதுக்கு லேட் ஆச்சு. ஓகே பரவாயில்ல. அந்த நாள் தான் சார் ஃபோனை கொடுத்துட்டு தேட்டருக்கு போயிட்டு வரும்போது ஒரு பொறுக்கி பையன் எங்களுக்கு ஃபாலோ பண்ணிட்டு வந்தான். அப்போ தான் எதிர்ச்சியாக நாங்கள் மறுபடியும் அவனை அஜயை பார்த்தோம் ஆக்சுவலாக. ஹலோ, கொஞ்சம் நேரம் பக்கம் வரியா? 2 பொண்ணுங்க மாட்டி நிற்கிறாங்க, கொஞ்சம் சீக்கிரம் வா. சரி வா வா. நாங்கள் தேட்டர்லேருந்து வந்துருந்தோம், ஒருத்தன் எங்களை ஃபாலோ பண்ணியிருந்தோம். பஸ் ஸ்டாப் வரைக்கும் கொஞ்சம் வர முடியுமா? பாய் ஃப்ரெண்ட் கால் பண்ணுறாங்க கொஞ்சம். சரி. எப்பயுமே சண்டை போடுற நேரத்திலே பார்க்குறேன்றீங்களா? சரி, எந்த படத்துக்கு? ஓ சொல்கிறோம் குஷியா. ஏங்க எந்த படத்துக்கு போறீங்க? லவ் டுடே. லவ் டுடே. சரிங்க, அதுக்கப்புறம் நம்ம சண்டை போட தேவையில்லை. ஸோ நெக்ஸ்ட் டைம் நம்ம எதிர்ச்சியாக மீட் பண்ணோம்னா நிச்சயமாக நம்ம சாப்பிடலாம். போகலாம். அது ஒரு பியூட்டிஃபுல்லான மூமெண்ட் சார். ஆக்சுவலாக அவங்க லவ் வெளியே சொல்லிக்கலனாலும் மனசுக்குள்ளே நல்லா லவ் பண்ணிக்கிட்டாங்க சார். டெலிவரி மேம். ஓ நீங்க தானா? ஓ இது உங்க வீடா? ஓகே. இருங்க, பிரீத்தியும் இங்க தான் இருக்கா. அன்னைக்கு பண்ண உதவிக்கு ரொம்ப தேங்க்ஸ். சரி, நீங்க ஆர்டர் இருக்கு போறேன். ஹலோ, கொஞ்சம் இருங்க. இல்ல, அன்னைக்கு உங்க பேர் கூட கேட்க முடியல. ஏன் பேரா? என் பேர் அஜய். நான் எதை மறந்துட்டேன்னா? இல்லைங்க, ஆர்டர்லாம் கரெக்டாக கொடுத்துட்டேன். சரி.
இன்னைக்கு சாப்பிட போகலாம் நீங்கள். சரிங்க, இன்னொரு ஆர்டர் இருக்குது, நீங்கள் அதுக்குள்ளே ரெடி ஆகிடும். நான் போய் இது கொடுத்துட்டு வந்துடுறேன். சரி, நாங்களும் அப்போ ரெடி ஆகிடும். ஓகே. இப்போதான் நிறைய ஆர்டர் இருக்குன்னா நடத்துங்க. மேடம், நீங்க ரெடியா இருந்த போதும், இப்போ நான் ரெடி ஆகுங்க. என்னடி அன்னைக்கு அவ்வளோ கோவமா இந்த அவன் மேல, இன்னைக்கு நீயே சாப்பிட்டு கூப்பிடுற? அந்த பொண்ணு ஃபேமிலிக்கோ அஜிக்கோ ஏதாவது பிரச்சனை வந்துச்சா? சார், நான் ஸ்டடீஸ்க்கோசரம் அப்ராட் போயிட்டேன். ஸோ அவ கூட என்னால் டச்சில் இருக்க முடியல அவ்வளோவா. சார் ஓகே, நான் வரேன் சார். சார் ஆமாம், அவங்க சித்தப்பாவுக்கும் அவனுக்கும் கொஞ்சம் ஒரு பிரச்சனை ஆச்சு சார். ஹலோ அஜய், எங்கள் வீட்டுக்கு கொஞ்சம் வர முடியுமா? உடனே உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். ஓகே. அதாவது விடு பிரீத்தி, அதாவது